ஜூலை 14ஆம் தேதி ஆஷாட அமாவாசை. அன்றைய தினம் குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருட்கள சேர்த்து குளிப்பதன் மூலமாக பித்ரு கடன் நமக்கு தீரும். இந்த தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி மிக முக்கியமான ஒரு நாள் இந்த ஆஷாட அமாவாசை. பொதுவா தை அமாவாசை, ஆடி அமாவாசைனாவே புனித நீராடுவது, அதாவது காசியில போய் குளிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவம் நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும். அட்லீஸ்ட் உங்களால முடியலன்னா காவேரி ஆத்துலயாவது போய் புனித நீராடுங்க. உங்களுடைய பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாராலயும் இப்படி காசியிலயோ, ராமேஸ்வரத்திலயோ, இல்ல காவேரி ஆத்துலயோ போய் குளிக்க முடியுதா? பக்கத்துல இருக்கக்கூடிய காவேரி ஆத்துக்கு கூட போக முடியாதவங்க எத்தனையோ பேர். அப்படி இருக்கிறவங்க வீட்ல இருந்தபடியே குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய பித்ரு கடன் தீரும். நமக்கு கண்ணுக்கே தெரியாம நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு கடன் தான். இந்த பித்ரு கடன் நமக்கு மீதி இருந்தது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவோம். ஒருத்தட்ட கடன் வாங்கினோம்னா நமக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோன்னு தெரியும். ஆனால் நமக்கு இந்த பித்ரு கடன்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த பித்ரு கடன் தீர்வதற்கு இந்த குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அப்படிம்பாங்க. அதுக்காக ஒரே நாளில் கோடி செல்வமும், அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் இது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் நம்ம எப்போ படையலிட்டு சாமி கும்பிடணும், குளிக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ரிலேஷனுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ குளிக்கக்கூடிய நேரம் எப்போ, படையலிடக்கூடிய நேரம் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 14ஆம் தேதி ஆஷாட அமாவாசை வந்திருக்கு. ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இது உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலம் இந்த ஆணி மாதத்தோட முடிஞ்சிரும். அதற்கு பிறகு தக்ஷிணாயன காலம் ஆரம்பிக்கும். உத்தராயண காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுதாக இருக்கக்கூடியது. இந்த ஆஷாட அமாவாசைங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஜூலை 13ஆம் தேதியும் உங்களுக்கு அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 6:52க்கு ஆரம்பித்து ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:33 வரையும் இந்த அமாவாசை திதி இருக்குது. ஜூலை 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு தங்குது இந்த அமாவாசை. இரவு இருக்கக்கூடிய இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதாயன அமாவாசையை நம்ம கடைபிடிக்க மாட்டோம். ஏன்னா இதை அந்த போதாயன சூத்திரத்தை பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் அதை இருப்பாங்க. ஜூலை 14ஆம் தேதி இருக்கக்கூடிய சர்வ அமாவாசையை தான் நம்ம அமாவாசையாக சொல்வோம். இன்றைய தினம்தான் இந்த ஆஷாட அமாவாசை. இந்த ஆஷாட அமாவாசையில் நம்ம எப்போ இந்த குளிக்கக்கூடிய நீரில் பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே எழுந்து குளிக்கிறது தான் நல்லது. நீங்கள் வீட்டில் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்காமல் சும்மா முன்னோர்களுக்காக, பித்ருக்களுக்காக நான் ஏதாவது ஒரு உணவை காகத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சிருங்க. அப்படி குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க காலையில் 9 மணிக்குள்ளே குளிச்சிருங்க. 9 to 10 யமகண்டம். அதனால் அந்த நேரத்தில் குளிக்காதீங்க. ராகு காலம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 to 4:30. நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க காலையில் 9 மணிக்குள்ளே சாமி கும்பிட்ருங்க. இல்லை 10:30 மணிக்கு மேலே மெதுவாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் இந்த சர்வ அமாவாசை ஆஷாட அமாவாசை வந்திருக்கு. முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த நாளில் இந்த குளிக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக உங்களுடைய பித்ரு கடன் தீரும். உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பதிவை பாருங்கள். நீர் அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு பஞ்சபூத சக்திகளில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம் சாமிக்குன்னா தண்ணி வச்சு நீர் வளாவிட்டு தான் அந்த பூஜையே முடிவு பெறுவதாக நம்ம சொல்லுவோம். அதே போல தான் திதி சிராத்தம் முன்னோர்களுக்காக செஞ்சாலும் அந்த நீர் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீரை விட்டு தான் நம்ம அந்த படையலை சாமி கும்பிட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு வைப்போம். இந்த குளிக்கக்கூடிய நீரும் அப்படிதான். தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது. அதனால் தொடர்ந்து தண்ணீரில் சில பொருட்களை நம்ம
போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுனா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட், அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்துவோம்ல, அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும். சால்ட் தெரப்பினே சொல்லுவாங்க. நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த கடல்ல போய் நம்ம நீராடுவதும் ஒண்ணுதான். அந்த கடல்ல இருந்து பெறப்படுகிற உப்பை வச்சு நம்ம வீட்டில் அந்த தண்ணியில போட்டு குளிக்கிறதும் ஒண்ணுதான். அது வந்து கடல்ல குளிச்ச பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் உப்பை வந்து தண்ணியில சேர்த்து நம்ம குளிக்கிறோம் இன்றைய தினம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திதி, சிராத்தம், அமாவாசை நாளில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பித்ரு பூஜைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து தர்பையை மாட்டிட்டு தான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் யாகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த தர்பை இருக்கும். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் இந்த தர்பை வந்து இடம்பெறும். இந்த தர்பை அப்படிங்கிறது தீய சக்திகளை அணுக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஆன்மீகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த தர்பையை சொல்லுவாங்க. இந்த தர்பையை துளியோண்டு கிள்ளி நம்ம அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு இன்றைய தினம் நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். அதனால் சின்ன பீஸு வீட்டில் வந்து எப்போவுமே தர்பை வச்சுருப்போம். கிரகண நேரத்தில் நம்ம உணவில் கிள்ளி போடுவதற்காக வச்சுருப்போம். அந்த தர்பையை சின்ன சின்ன பீஸாக எத்தனை பேர் வீட்டில் இருக்கமோ அவங்களுக்கு தகுந்த அளவு சின்ன பீஸாக கிள்ளி அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிங்க. அடுத்தது மஞ்சத்தூள். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறதன் மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது படிகாரம். நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். படிகார கல் வந்து வீட்டில் எப்போவுமே வாங்கி ஒன்று வச்சுருங்க. அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும். இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படிகார கல்லுக்கு இருக்குது. அதனால் இந்த நாளில் மறக்காமல் இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க.